الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய கடமைகளில் ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் ஒரு உயர்ந்த சிறந்த கடமையாக அல்லாஹ் ஆகியிருக்கின்றார். இந்த ரமதானை முடித்ததற்கு பிறகு ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிற்காக தயாராகக்கூடிய காலம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஹஜ்ஜிற்கென்று அல்லாஹ் சில மாதங்களை குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார். الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. ஹஜ்ஜுக்கென்று சில மாதங்கள் இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த மாதத்தில் தயாராகி மக்கள் கஅபாவை சென்றடைவார்கள். முழு உலகத்திலும் சகோதரர்களே, ரமதான் முடிந்ததோடு மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றியுள்ள ஆசை ஊட்டுவார்கள். ஏனென்றால் ஹஜ் செய்யாத அனைவர்களும் அந்த நிய்யத்தை வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள் தான். ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்களுக்குரியதுதான் ஹஜ். எல்லா மாதங்களும் ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்ய முடியாது. ஆரம்ப காலங்களிலே இந்த பிளைட்டுகள் வாரதுக்கு முன்னால் 6 மாதங்களுக்கு முன்னால் கப்பலிலே ஹஜ்ஜுக்காக ஏறிவிடுவார்கள். 6 மாதத்துக்கு முன்னால் பிரயாணத்தை ஆரம்பித்தால்தான் அவர்கள் ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டை வந்து அடைந்து, ஜித்தாவுடைய ஹாபரை வந்து அடைந்து,
அதற்கு பிறகு ஜித்தாவிலிருந்து மக்கா பல நாட்கள் இந்த பிரயாணத்திலே சென்றுவிடும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே குராசானிலிருந்து மக்கள் 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்னாலே இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்வார்கள். இந்த காலத்தில் தான் அல்லாஹ் இதை மணித்தியாலங்களில் சுருக்கி இருக்கின்றார். ஆனால் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய நிய்யத்தை வைக்கலாம். யாரெல்லாம் இன்னும் ஹஜ் செய்யவில்லையோ அனைவர்களும் ஹஜ்ஜுடைய நிய்யத்தை வைத்து அதற்காக துஆ செய்ய வேண்டும். இஸ்லாமிய கடமைகளில், ருக்குன்களில், தூண்களில் மிக முக்கியமான 5 தூண்கள் எங்களுக்கு தெரியும். அதில் முதலாவது புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா. 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். இந்த 5 கடமையும் எங்கள் மீது கட்டாய கடமை. இதை செய்யாமல் விட்டுவிட்டு சுன்னத்தான விடயங்களில் ஈடுபடுவது சகோதரர்களே தேவையற்ற விடயங்களாம். முதலில் பரவான விடயங்களில் ஈடுபட வேண்டும். இதில் இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறதே சகோதரர்களே, இதற்கு 2 வகையான தன்மைகள் இருக்கின்றது. இந்த ஹஜ் பணத்தால் செய்யும் இபாதத், இதே போன்று உடம்பால் செய்யும் இபாதத். தொழுகை எடுத்துக் கொண்டீர்களாக இருந்தால் தொழுகை உடம்பால் செய்யும் இபாதத், நோன்பு உடம்பால் செய்யும் இபாதத், ஜகாத் பணத்தால் செய்யும் இபாதத். ஆனால் ஹஜ்ஜுக்கு உடம்பும் தேவை, பணமும் தேவை. அதனால்தான் இந்த ஹஜ்ஜுக்கு சிறப்புகள் அதிகம். அல்லாஹ் குர்ஆனிலே வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ, உடம்பில் தாக்கத் இருக்குதோ, இஸ்திதாஅத் இருக்குதோ, ஒவ்வொருவரும் ஹஜ் செய்வது கடமை. சகோதரர்களே, சகோதரிகளே, உடம்பில் பலகீனம் வந்ததற்கு பிறகு ஹஜ் செய்வதல்ல. உடம்பில் பலகீனம் வந்ததற்கு பிறகு நான் ஹஜ் செய்யவில்லையே என்று கவலைப்படுவதல்ல. ஒரு உம்ரா தான் ஃபர்த். ஆனால் وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ, அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். பல உம்ராக்கள் செய்வதை விட ஒரு உம்ராவை முடித்துவிட்டு சகோதரர்களே ஹஜ்ஜுக்காக புறப்படுவதுதான் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்றமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஆக சிறந்த அமல் எதுவென்று கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஈமான். பிறகு எது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் அல் ஹஜ். ஹஜ் அந்த அளவு சிறந்த அமல் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கிய பொழுது நபி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி காலத்தில் தான் செய்தார்கள். அதை வைத்துக் கொண்டு நானும் என்னுடைய கடைசி காலத்தில் செய்ய போகிறேன் என்று நினைக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சக்தியையும் செல்வத்தையும் தரும் பொழுது இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை அந்த மனிதன் முடித்து விட வேண்டும். இந்த 2ம் இருந்து, சக்தியும் இருந்து ஆரோக்கியமும் இருந்து ஹஜ் செய்யவில்லை என்றால் சகோதரர்களே ஹதீஸ்களில் எச்சரிக்கை வந்திருக்கின்றது. ஹதீஸ்கள் எச்சரிக்கை வந்திருக்கின்றது. ஏன் ஆரோக்கியம் ஹஜ்ஜுக்கு ஆக முக்கியம்? உடம்பில் சக்தி இல்லாத பொழுது எப்படி ஹஜ் செய்வது? பணம் அழிந்ததற்கு பிறகு எப்படி ஹஜ் செய்வது? கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ஆகவேதான் இந்த ஃபர்லான கடமையை
தற்காலத்திலே வாலிபர்கள் செய்ய வேண்டும். வாலிபர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்பட வேண்டும். கனடாவை பொறுத்தவரையில் நம் ஒவ்வொருவர் மீதும் ஹஜ் பரவுதான். அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கின்றார், அல்லாஹ் வசதியை தந்திருக்கின்றார். சகோதரர்களே, நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஹஜ் செய்ய வேண்டும். முதலாவது நீயத், இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே ஹஜ்ஜிற்காக நீயத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் பாதைகளை லேசாக்குவான். அல்லாஹ்வுக்கு தெரியும் எப்பொழுது ஹஜ்ஜிக்கு என்னை அனுப்ப வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கான கூலி இருக்குதே, சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டுட்டான்னு வைங்க, நாங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று வைங்க, அதற்கான கூலி என்ன? இல்லல் ஜன்னah, சொர்க்கம். ஏனென்றால் ஹஜ்ஜிற்காக செல்லக்கூடியவர்கள் மிக பக்குவமானவர்களாக இருக்க வேண்டும். ஹஜ் என்பது ஹில்டன் ஹோட்டல்ல தங்குறதுக்கு பெயர் அல்ல. ஹஜ் என்பது பொஃபே சாப்பாட்டுக்கு பெயர் அல்ல. ஹஜ் காலப்போக்கிலே ஹஜ் என்பது ஏசி டென்ட்டுகளில் தங்குவதற்கு பெயர் அல்ல. ஹஜ் என்ன தருவீங்க? ஹஜ்ஜிக்கு வந்தா உங்களோட சாப்பாடு எப்படி, உங்களோட ஹோட்டல் எப்படி? ஏன் அறிவற்றவர்கள் ஹஜ் செய்வதால் இந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எப்பொழுது வரும் என்றால், அறிவற்றவர்கள் ஹஜ்ஜுடைய தலைமத்துவங்களை நிலைநாட்டும் பொழுது, உங்களுக்கு நாங்க 5 ஸ்டார் 7 ஸ்டார் கிளாக் டவர், உங்களோட சாப்பாடு இவ்வாறு, உங்களோட ஏசி டென்ட், உங்களுக்கு அது தருவோம், இவைகள் இல்ல ஹஜ். இவைகளை அனுபவிக்கலாம், பரவாயில்லை. ஹஜ் என்பது வேறு விடயம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்து உம்முஹு. யார் ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபுஸ், அந்த காலத்திலே அவர் தனது மனைவியோடு உடலுறவு கொள்ளாமல், வலம் யஃப்சுக், நாவினால் எந்த பாவமான வார்த்தையும் பேசாமல் ஹஜ் செய்கிறாரோ, ஹஜ்ஜின் பொழுது நாவு பழக்கம், நாவு கட்டுப்பாடு, நல்ல குணம், நல்ல அஹ்லாக்கோடு ஹஜ் செய்ய வேண்டும். சொன்னார்கள், நன்மை என்ன தெரியுமா? ரஜஅ கயௌமி வலதத்து உம்முஹு, அவன் வீடு திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகின்றார். அவனுடைய முழு பாவமும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஹஜ் என்பது சண்டை பிடிப்பதற்கு பெயர் அல்ல. ஹஜ் என்பது நாவை கட்டுப்படுத்துவதற்கு பெயர். நாவை கட்டுப்படுத்தி ஹஜ் செய்ய வேண்டும். யாருக்கும் ஹஜ்ஜிலே ஏசிவிடக்கூடாது, யாருக்கும் ஹஜ்ஜிலே திட்டிவிடக்கூடாது. ஃபலம் யஃப்சுக், சண்டை பிடித்து விடக்கூடாது. ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜிலே ரஃபஸ் இல்லை, ஃபுசூக் இல்லை, ஜிதால் இல்லை. ஹஜ் சண்டை பிடிக்கும் இடமல்ல. ஹஜ் அந்த பக்குவம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் பழகிக் கொண்டுதான் செல்ல வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜுடைய தகுதியற்றவர்கள் அவர்கள். எண்ணிமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னார்கள், மூன்றாவது சிறப்பாக, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். நீங்க ஹஜ்ஜிக்காக போறீங்களே, ஹாஜிகள், உம்ராவுக்காக செல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதுக்குழு என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதுக்குழுண்டா என்ன? வஃதுல்லாஹ். அவங்க போய் துஆ கேட்டா அல்லாஹ் துஆவை கபூல் செய்வான். அவங்க போய் இஸ்திக்பார் செஞ்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். இதுவரைக்கும் ஹஜ்ஜ பத்தி நீங்க சிந்திக்க இல்லையா? வீட்டுல போய் பேசுங்க மனைவியோடு.
பிள்ளைகளோட பேசுங்க. வீடு வாங்குறது ஃபர்து அல்ல, வாகனம் வாங்குவது ஃபர்து அல்ல. ஃபர்து ஹஜ். வீடு தேவை, வாகனம் தேவை, ஹஜ் ஃபர்து. மனைவியோட பேசுங்க, தாயோட பேசுங்க. எத்தனையோ தாய்மார்கள் ஹஜ் செய்யல, சக்கராத்த அடைஞ்சிட்டாங்க. மகன் செல்வந்தர், மகன் கனடாவில் பெரிய இடத்துல இருக்கிறார், பெரும் கோடீஸ்வரர். ஆனா தாய் நம்ம ஹஜ்ஜிக்கு அனுப்ப இல்லை, தகப்பன் நம்ம ஹஜ்ஜி செய்யல. சகோதரர்களே, உலகத்துடைய எதுவும் எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடாது. எங்களுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றினால் சந்தோஷம். செல்வம் அல்ல சந்தோஷம் எங்களுக்கு. ஆகவே சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பருவை நிறைவேற்றுவது தற்காலத்திலே வாலிபர்கள் செல்ல வேண்டும். ஹஜ்ஜிக்கா தான் செல்லும் பொழுது தன்னுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை உரிய காலத்தில் முடிக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். ஹஜ்ஜாஜிகளும் உம்ராக்கு செல்லக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழு. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுக்குழு. அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹஜ் இருக்குது, நாம் எல்லாம் யோசிக்கிறது செல்வத்தை சேர்த்தாதான் எங்களுடைய ஏழ்மை போகும். அதை விட லேசான வழி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா. ஹஜ் செய்யுங்க, ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர. இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் ஏழ்மையை இல்லாமல் ஆகும். எவ்வாறு ஏழ்மையை இல்லாமல் ஆகும் என்றால், இரும்புடைய ஊத்தைய, இரும்பில் இருக்கிற ஊத்தை எவ்வாறு இல்லாமல் ஆகுமோ, நெருப்பு ஜுவாலைகள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஃபக்ர ஹஜ் இல்லாமல் ஆகும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஹஜ்ஜி செய்தவன் ஏழையாகிறது இல்லை அப்படின்னு. இந்த ஹதீஸை வச்சுதான் சொல்றேன், ஹஜ்ஜி செய்தவன் ஏழையாகிறது இல்லைன்னு ஏன் சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த ஒரு முறை, சுருக்கமான முறை. ஹஜ் சகோதரர்களே, எங்களுடைய ஏழ்மை இல்லாமலாகும். அடுத்ததாக நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடும் ஹஜ். அடுத்த சிறப்பம்சம் சகோதரர்களே, அல் ஹஜ் யஹ்திமு மா கான கப்லா. இதற்கு முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் ஹஜ் இல்லாமலாக்கி. அதனாலதான் வாலிபமாக இருக்கும் பொழுது, உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது இந்த ஹஜ்ஜுடைய நியத்தை வைக்க வேண்டும். ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் சகோதரர்களே, நாங்களோ எங்களுடைய குடும்பமோ எங்களுடைய தாய் தந்தையர்களோ இன்னும் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர்களை ஆசையூட்டி, அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய விடயங்களை சொல்லி அவர்களை காபாவின் பக்கம் அனுப்பி வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யும் பொழுது தன்னோடு 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்துக் கொண்டுதான் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ் ஸுல்கஅதா மாதத்திலேதான் பிறை 24 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து பிரயாணத்தை தொடங்கினார்கள். நபி அவர்களுடைய பிரயாணம் ஒரு வார காலம். பிறை 24 மதீனாவிலிருந்து பிரயாணத்தை தொடங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை சென்றடையும் பொழுது துல் ஹஜ் பிறை 4 மாறிவிட்டது. பிறை 4 துல் ஹஜ்ஜிலே மக்காவை சென்றடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 14 10 நாட்கள் தான் மக்காவில் இருந்தார்கள். இந்த 10 நாட்களுக்குள் நபி அவர்கள் ஹஜ்ஜை முடித்தார்கள், பயான் செய்தார்கள், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா உபதேசங்களையும். அதில் மிக முக்கியமாக சொல்லிக் கொடுத்த விடயம் என்ன தெரியுமா? ஹுது அன்
அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய கடமையிலிருந்து படித்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது என்றார்கள். خذوا عني مناسككم فلعلي لا احج بعد عامي هذا. இந்த வருடத்துக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்றார். சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜை அணுவணுவாக பார்த்தார்கள், படித்தார்கள். ஏனென்றால் நபியோம் இவ்வாறு சொல்லிட்டாங்களே. ஹஜ்ஜை முடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 80 நாட்கள் தான் உலகத்தில் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள். துல்ஹஜ் 14க்கு பிறகு மதீனாவுக்கு வந்தவர்கள். அதற்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். முஹர்ரம் 30 நாள், சஃபர் 30 நாள், ரபியுல் அவ்வல் 12 நாள், கிட்டத்தட்ட 72 நாட்கள் தான் நபி அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுக்கு பிறகு உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி பிரயாணமாக அது இருந்தது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் செய்வதற்காக உள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய நியத்தை வையுங்க. சரி, ஹஜ் செஞ்சிட்டீங்க, கனடால இருக்கிறீங்க, உலகத்துல எந்த திசையில் இருந்தாலும் உதுஹியாவுடைய நியத்தை வையுங்க. வரக்கூடிய காலங்கள் ஏன் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் உதுஹியாவுக்காக பணத்தை சேர்க்கணும் என்றா சேர்க்க முடியாது. இப்பொழுதிருந்தே நியத்தை வைத்தால்தான் உதுஹியாவுடைய பணத்தை சேர்க்கலாம், உதுஹியாவுக்கு நாம் தயாராகலாம். இந்த ஆண்டு, சென்ற ஆண்டை விடுங்கள், இந்த ஆண்டு நான் ஒவ்வொருவரும் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று நியத்து வையுங்கள். மூன்றாவது அம்சம் சகோதரர்களே, ஹஜ்ஜ செஞ்சிட்டீங்க, ஹஜ் முடிச்சிட்டீங்க, அல்லது உங்களால ஹஜ் செய்ய இயலாது, இப்ப நீங்க என்ன செய்யலாம், ஹஜ்ஜிக்காக ஒருத்தர் அனுப்பி வைக்கலாம். நம்மட பாஷையில சொல்லுவாங்க பதல் ஹஜ் என்று சொல்லுவாங்க. உங்களோட தாய் ஹஜ் செய்யாம மௌத்தாயிட்டாங்க, உங்களோட தகப்பன் ஹஜ் செய்யாம மௌத்தாயிட்டாங்க, அல்லது இதற்கு பிறகு ஹஜ் செய்யவே இயலாது, வாகனத்தில் இருக்க இயலாது, பிளைட்ல ஏற இயலாது, அவ்வாறாக இருந்தா ஒருவரை ஹஜ்ஜிக்காக அனுப்பி தாயுடைய பேரால, தந்தையுடைய பேரால ஹஜ் செய்வதற்காக அனுப்பி, அந்த நன்மை உங்களுடைய தாய்க்கு, தகப்பனுக்கு, மனைவிக்கு வந்து சேருவது. நான்காவது அம்சம் சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஹஜ் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு இரக்கம் என்றால், ஃபர்தான ஹஜ்ஜை முடித்தவர்கள் சுன்னத்தான ஹஜ்ஜிகளுக்கு செலவழிப்பதை விட எத்தனையோ வேறு வேறு அம்சங்கள் இருக்கிற சமூகத்திலே செலவழிப்பதற்கு. அனாதைகள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு முறைதான், ஒவ்வொரு நாளும் பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். அதற்கான முறை என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு, ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும். இதுவரைக்கும் சூரியன் உதயமாகும் வரை. சூரியன் உதயமானதற்கு பிறகு, சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியின் அளவு சன்ரைஸ் வரும். அதற்கு பிறகு எழும்பி 2 ரகாத், அவ சுபஹுக்கும் அந்த நேரத்துக்கு திக்ரில் ஈடுபடலாம். அல்லாஹ்வுடைய திக்ரில் குர்ஆன ஓதிட்டு 2 ரகாத் ஒரு மனிதன் தொழுதால், சொன்னார்கள் நபி அவர்கள், பூர்த்தியான 3 தடவை சொன்னார்கள், பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். ஆகவே சகோதரர்களே, ஹஜ்ஜை முடித்தவர்கள் அல்லது ஹஜ்ஜிக்கு வசதி இல்லாதவர்கள், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். ஃபஜ்ரை தொழுதுவிட்டு அதே இடத்தில் உட்கார்ந்து திக்ரில் ஈடுபடுங்கள். சூரியன் உதித்ததோடு 2 ரகாத் தொழுங்கள், நஃபில் தொழுங்கள், சுன்னத் தொழுங்கள். அல்லாஹ் பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மையை தருவான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. உம்ராக்கள் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.
நல்ல நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக. உதுஹியாவுடைய அமல்களுடைய பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு நாளும் பூர்த்தியான ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.